முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ததற்கு பிறகு தன்னுடைய கோபத்தை தணிப்பதற்காக இந்த மலைக்கு வந்ததாகவும் அதனால இந்த மலை திருத்தணிகை மலைன்னு அழைக்கப்பட்டதாகவும் ஒரு சில வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்ல, பெரும்பாலான கோவில்களில் முருகன் மயில் வாகனத்தில் தான் காட்சியளிப்பார். ஆனால் இந்த திருத்தணிகை மலையில் யானையை தன் வாகனமாக கொண்டிருப்பது இக்கோவிலின் சிறப்புகளில் ஒன்றாகும். அதற்கு புராணங்களில் 2 கதைகள் கூறப்படுகின்றன. அதில் ஒன்று, முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். அதற்காக தன் அண்ணனான விநாயகப் பெருமானை உதவிக்கு அழைக்கிறார். விநாயகப் பெருமானும் யானை வேடமிட்டு குறவள்ளி முன்பாக தோன்ற, வள்ளியும் அந்த யானையை பார்த்தவுடன் அச்சப்பட்டு ஓட, முருகப்பெருமான் ஒரு வயதானவர் போன்று வேடமிட்டு அங்கு வந்து வள்ளியை காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. யானையை வாகனமாக கொண்டு வள்ளியை மனம் கவர்ந்த வள்ளி மணாளனாக முருகன் இங்கு காட்சி கொடுக்கிறார். இன்றும் பெரும்பாலான கிராமத் திருவிழாக்களில் வள்ளி முருகன் திருக்கல்யாணம் அனைவருக்கும் விரும்பும் நாடகமாக திகழ்கிறது.